இந்த சிகப்பகத்தி கீரை வந்து செவ்வாய் பகவானுடைய மிகப்பெரிய ஆதிக்கத்தை உடையது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சிகப்பகத்தி கீரையினுடைய வடக்கு போகக்கூடிய வேரை எடுத்து ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இந்த மூலிகைகளில் மிக அபூர்வமான மூலிகைகள்லாம் நம்ம ஆதி சித்தர் டிவி மூலமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சிகப்பு அகத்தி கீரை. சிகப்பு அகத்தி கீரை, அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் ஆன்மீகத்திலையும் பயன்பாட்டில் இருக்குது. துளசி வைத்தியத்திலையும் பயன்படுத்துகிறாங்க, துளசி ஆன்மீக வழிபாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க, துளசி வந்து நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து உடனே கீழே கமெண்ட்ஸில் வந்து இது அதுன்னு தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணுங்கிறதா தான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் நான். இது வந்து சிகப்பு அகத்தி கீரை, இருக்கலே ரொம்ப ரேரானது சிகப்பு அகத்தி கீரை. வெள்ளை அகத்தி கீரை நார்மலாக கிடைக்கக்கூடியது சிகப்பு அகத்தி கீரை. இந்த சிகப்பு அகத்தி கீரை வந்து செவ்வாய் பகவானுடைய மிகப்பெரிய ஆதிக்கத்தை உடையது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இந்த சிகப்பு அகத்தி கீரையால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணத்தடை இருக்கிறவர்களுக்கு திருமணத்தடை நிவர்த்தியாகும். அதே சமயத்தில் எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சிகப்பு அகத்தி கீரையினுடைய வடக்கு போகக்கூடிய வேரை எடுத்து செம்பு தாயத்தில் அணிஞ்சு இடுப்பில் கட்டிட்டினாவோ அல்லது கழுத்தில் கட்டிட்டினாவோ எதிரி தொல்லைகள்லேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம். அதே சமயத்தில் இந்த சிகப்பு அகத்தி கீரையை வந்து பசு மாட்டுக்கு அதாவது கண்டுடன் கூடிய பசுவிற்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உருவாகும். அதே சமயத்தில் சிகப்பு அகத்தி கீரை செடி வந்து வீடுகளில் வச்சு வளர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையில பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடுவாங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த சிகப்பு அகத்தி கீரையை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிகப்பு அகத்தி வெள்ளை அகத்தி இரண்டுமே ஒன்றா வச்சு வளர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த சிகப்பு அகத்தி கீரை. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய நாட்கள் தேடி கண்டுபிடிச்சி தான் ஒவ்வொரு செடிகளுமே நான் கொண்டு வந்து வச்சு வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த சிகப்பு அகத்தி கீரை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி பயன்படுத்துங்கள். நன்றி.